ரஜினிகாந்தின் 171வது படத்தின் தலைப்பை ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிட உள்ளதாக படக்குழு தற்போது அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ரஜினிகாந்தின் 171வது படத்தின் தலைப்பு ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிடப்படும் என்று தற்போது படக்குழு அறிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. முழு விவரம். நடிகர் ரஜினிகாந்த் தற்போது ஜெய்பீம் பட இயக்குநரான தாசி ஞானவேலுடன் 170வது திரைப்படமான வேட்டையன் திரைப்படத்தில் நடித்து வருகிறார். இதனைத் தொடர்ந்து 171வது திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் தயாரிக்க அவர் லோகேஷ் கனகராஜ் இயக்க இருக்கிறார். நிலையில் இதன் திரைக்கதை பணிகள் என்பது கடந்த சில மாதங்களாகவே நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இதன் படப்பிடிப்பும் என்பது ஜூன் மாதத்தில் தொடங்கும் என இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் சமீபத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிகாரப்பூர்வமாக ஒரு புதிய போஸ்டரை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. அதில் நடிகர் ரஜினிகாந்தின் 171வது திரைப்படத்தின் தலைப்பை வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி வெளியிட உள்ளதாக தற்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறது. இதற்காக நடிகர் ரஜினிகாந்தின் புதிய போஸ்டரையும் சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறது. இந்நிலையில் வருகின்ற ஏப்ரல் 22ஆம் தேதி நடிகர் ரஜினிகாந்த் நடிக்க உள்ள இந்த 171வது திரைப்படத்தின் தலைப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இதற்கு முன்பு அதாவது மாநகரம், கைதி, மாஸ்டர், லியோ படங்களை இயக்கிய அதாவது விக்ரம், லியோ படங்களை இயக்கிய லோகேஷ் கனகராஜ் இதனை இயக்க இருக்கிறார். அனிருத் அவர்கள் தொடர்ந்து 3வது முறையாக இந்த படத்தில் கூட்டணி அமைக்கிறார். அதாவது லோகேஷ் கனகராஜுடன் இணைந்து தொடர்ந்து தற்போது இந்த 4வது படத்தில் தலைவர் 171 என தற்காலிக பெயர் வைக்கப்பட்டுள்ள இப்படத்தில் 4வது முறையாக அனிருத் இசையமைக்க உள்ளார். விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.